நிம்மதியாக ரெஸ்ட் எடு. ஓகேடா, பாய். பார்த்து போ. கரெக்டா, பாய். மாமா நீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கியா? உள்ள வாங்க. இருங்க மாமா, தண்ணி எடுத்துட்டு வரேன். நாங்க மாமா தண்ணி குடிங்க. என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்கா? அவரும் நல்லா இருக்காரு மாமா. இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆபீஸ் போயிருக்காங்க. ஓ அப்படியாம்மா, சரி 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 சரி. அப்புறம் மாமா, என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. தம்பிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், குடும்பத்தோடு வந்துடணும். என்னடா இது, கோவிந்த மாமா கிளம்புவாருன்னு பார்த்தா இப்படியே உட்காந்துட்டாரு. சரி, ஒரு பேச்சுக்காச்சும் என்ன வேணும்னு கேட்போம். என்ன மாமா, ஜூஸ் இல்லைன்னா மோர் குடிக்கிறீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலாமா, ஒரே ஒரு மாதிரி கேரா இருக்கு. ஒரு காஃபி மட்டும் கொடுக்குறியா? தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏய் சே, என்னம்மா பண்ணி வச்சிருக்க? காஃபி போட சொன்னமா உன்னை? அம்மா என்னாச்சு மாமா? காஃபி கேட்டாமா? ஓ, இந்த எருமா மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, ஒரு காஃபி போட தெரியல உனக்கு? ஐயய்ய. என்ன மாமா என்னாச்சு? இன்னொரு காஃபி ஒண்ணா போட்டு வேணாம் தட்டுங்களா? வேணாமா, நான் கிளம்புறேன். மாமா மாமா இருங்க மாமா, சாப்பிட்டு போவீங்க மதியம். இருக்கட்டுமா, காஃபியே இந்த நேரத்தில் இருக்குது, இல்லை சாப்பாடு வரையும். ஐயோ, கிளம்புறேன். நீயும் உன் புருஷனை கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துருங்கம்மா. இந்த பொண்ணு கிச்சன் பக்கம் போனதே இல்லை பொழுது. அதான் புருஷன் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு சொன்னா பொழுது. ஐயோ, ஒரு நாளைக்கு என்ன கஷ்டம்னா அந்த பையன் பாவம் என்ன பாடுபடுறான். அதெல்லாம் அந்த குடும்பம். பொம்பளை பொண்ணா இருந்துட்டு வீட்டுல எந்த வேலையுமே செய்யறது இல்லை. இங்கே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சாப்பாடுலாம் கூட செஞ்சு வச்சிட்டேன். நாலு பின்ன இன்னொரு வீட்டுல வாழ போற பொண்ணு, ஆனா இன்னும் எந்த வேலையுமே செய்ய தெரியல. போற இடத்துல என்ன காரி துப்ப மாட்டாங்க. சை, என்னம்மா பண்ணி வச்சிருக்க? காஃபி போட சொன்னமா உன்னை? எல்லா வேலையும் நானே செஞ்சு நானே ஒண்டிதான் கஷ்டப்பட்டு நிற்கிறேன். எங்க போய் சுத்தி நிக்குதுன்னு தெரியல. வரட்டேன், இன்னைக்கு கை காலெல்லாம் உடச்சிடுறேன். எங்க ஆள காலம்னு பார்த்தா இங்கதான் மூலையில உட்காந்து இருக்கிறியா? எந்த வேலையுமே செய்யறது இல்ல. மாட்டினியா இன்னைக்கு வச்சு வாங்குறேன் பாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில கை காலெல்லாம் ஒஞ்சி போதா இல்லையா பாரு. வீட்லயே உட்கார வைக்கிறேன் பாரு. உன்னை அடங்குறதே இல்ல. வெளியே போவியா, வெளியே போவியா, வீட்டுல வேலை செய்யலாம், வெளியே ஊர் சுத்தி நிக்கிறேன். அடங்க மாட்டியா, அடங்க மாட்டியா? எத்தனை வாட்டி உன்னை சொல்றது? எத்தனை வாட்டி நீ மனசுல காரி போக மாட்டாங்க. எங்க வீட்டுல எந்த வேலையும் செய்யாம இன்னைக்கு மறுத்து வச்சு நிக்கிறேன்னு. அடிக்காதீங்க, வேணாத்து, வேணாத்து. புதுசாக நோட்டீஸ் வந்திருக்கு, எவன்தான் தெரியல. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, வலிக்குது அடிக்காதீங்க, ஏய் அடிக்காதீங்க. என்னாச்சு? உன்னதான் கேட்குறேன், என்னாச்சு? பயப்படாத பயப்படாத, நான் இருக்கேன். சார், இது வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் சார். இந்த மாதிரி வந்திருக்க மோஸ்ட் பேஷண்ட்க்கு க்யூர் ஆயிருக்கு. டாக்டர், இது க்யூர் பண்ண முடியாதா?
இந்த டிசார்டர் வந்த பேஷண்ட்டுக்கு அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தால் தான் சார் க்யூர் ஆகும். இதான் மச்சான் டாக்டர் சொன்னார். சார் இதுலேருந்து வெளியே வர எந்த ஒரு மெடிசனும் எந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அப்படியா? என்னடா சொல்கிறா? இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கா? அதான்டா மச்சான் எனக்கும் புரியல. அவள் பொண்ணு பார்க்க வரும்போது என்கிட்ட இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டா. சார் இவங்க வந்து பாஸ்ட் தர்மாஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். எந்த விஷயத்தில் ரொம்ப பயப்படுறாங்களோ அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ண வச்சிங்கன்னா க்யூர் பண்ணிடலாம். வீட்டு வேலைலாம் செய்ய சொன்னதே நான் தான். நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் சொன்னதே நான் தான். இப்போ டாக்டர் இப்படி சொல்கிறான்னு எந்த மூஞ்சி வச்சு நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன்? அப்படி சொன்னால் அவள் தாங்குவாளா? அதுவும் கரெக்டு தான். ஏன்னா நீ தானே ஃபஸ்ட்டே ஒத்துக்கிட்ட எல்லாமே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு. இப்போ வந்து லாஸ்ட் டைமில் இப்படி வந்து சொன்னா அவளும் உன்னை கண்டிப்பாக தப்பாக தான் நினைப்பா. என்னம்மா மைண்ட் செட்லாம் சரியாயிடுச்சா? சரி இரு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். என்ன காஃபி கப் இருக்கு? தம்பி என்ன பண்ணுறீங்க தம்பி? காலியாக இருக்கு. சேர்லாம் போடுங்க தம்பி, போடுங்க. போடுங்க தம்பி. போடுங்க போடுங்க. கார்த்தி தம்பி, சொல்லு கார்த்தி தம்பி. என்னத்த சொல்றது? வீட்டுக்கு வந்தியா இன்விடேஷன் குத்தியா போனியா இல்லாம என்னையா பண்ணிச்சு? என்ன தம்பி என்னாச்சு? ஒரு காஃபிலாம் ஹாப்பியே கெடுத்துட்டு. எனக்கு ஒன்றும் புரியலையே. வெயிலுக்கு அவன் ஜூஸும் மோருன்னு கேட்பான், நீ என்ன காஃபி கேட்டு வச்சிருக்கியா? தம்பி காஃபியோட அருமை தெரிகிற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாது. என் வயசு வரப்போ தான் உனக்கு புரியும். தினேஷ் கல்யாணத்துல சரக்குல பள்ளி விந்துச்சுன்னு எடுத்து போட்டு குடிச்ச ஆள் நீ. சரக்கும் உடம்புக்கு ஏதாவது பண்ணிடான்னு சொன்னா அப்ப நீ என்ன சொன்ன? அப்ப என்ன சொன்ன நீ? டிசார்ட் cannot do anything my bodyன்னு சொல்லிட்டு இப்போ காபி கசப்பா இருக்குன்னு துப்பிட்டு போயிருக்க நீ. சிரிக்கிற நீ. ஸ்லோச்சனா பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா 3 வேளை நாக்குக்கு ருசியாக சமைச்சு போட்டிருப்பாடா. உன் பொண்டாட்டி போட்ட காப்பியை சாப்பிட்டு என் நாக்கு செத்து போச்சுடா. யோ உன் நாக்கு செத்துறது நீ செத்துருக்கலாம்யா. நான் போன வைக்கிறேன், வையா போன. தம்பி இருங்க. என்ன தம்பி மறக்காம குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துடுங்க. போன விட என்னடா தம்பி இப்படி சொல்லிட்ட? வயசுன்னு ஒரு மரியாதை இல்லடா. என்னடா பிள்ளைங்க நீங்க?